Good morning, students. Today we are going to see about the kinds of sentences. Already we have studied what are in a sentence, that is subject and predicate. The last class we have studied that. Today we are going to see the kinds of sentences. சொற்றொடர்களில் வாக்கியத்தின் வகைகளை நம்ம இந்த பாடத்தை படிப்போம். ஏற்கனவே நம்ம சப்ஜெக்ட் ப்ரெடிகேட்டுங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். தமிழ் மொழிக்கு பயன்படுத்த வரணுங்கிறதுக்காண்டி தமிழில் நடந்தோம். ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் அதை நம்ம படிச்சிருக்கோம். இப்போ புதுசாக நம்ம என்ன பண்ண போகிறோம், கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்ஸின் வகைகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். சென்டென்ஸ் பிகின்ஸ் வித் கேபிட்டல் லெட்டர். எல்லா சென்டென்ஸுமே ஒரு கேபிட்டல் லெட்டரில் தான் நடக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு கேபிட்டல் லெட்டர் இருக்குது. நம்ம முடிகிறது மட்டும் ஃபுல் ஸ்டாப்பில் முடிஞ்சிருக்கலாம், அல்லது கொஸ்டின் மார்க்கில் முடிஞ்சிருக்கும், அல்லது ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கில் முடிஞ்சிருக்கும். இதில் ஃபுல் ஸ்டாப் எல்லா சென்டென்ஸும் நார்மலாக கேபிட்டல் லெட்டரில் தொடங்கும். ஆனால் முடியும் போது சென்டென்ஸ் முடியும் போது ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கலாம், அல்லது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கலாம், அல்லது ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருக்கலாம். இப்போது சென்டென்ஸ் கேன் டூ 4 திங்ஸ். 4 வகையான சென்டென்ஸ் இருக்குது. 4 வகையான சென்டென்ஸ் இருக்குது. முதல் ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது கொஸ்டின், மூணாவது ரிக்வெஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன், கமாண்ட், நாலாவது சர்ப்ரைஸ், ஒண்டர் ஆர் சம் ஸ்ட்ராங் எமோஷன். இந்த 4 வகையான சென்டென்ஸ். ஒவ்வொரு சென்டென்ஸ் முடிகிறத வச்சு நம்ம நினைச்சலாம், கண்டுபிடிக்கலாம். ஸ்டேட்மெண்ட்னா ஒரு வாக்கியத்தில் உள்ள ஸ்டேட்மெண்ட்னா என்ன சொல்லும் அப்படின்னா, இட் கிவ்ஸ் அ ஃபேக்ட் ஆர் ஒப்பீனியன். இட் கிவ்ஸ் அ ஃபேக்ட், உண்மை. அந்த உலக உண்மையை மாற்ற முடியாது. த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், வி கோ டு ஸ்கூல் பை பஸ். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட். ஒரு காரியத்தை விளக்குறது, உண்மையை சொல்கிறது. ஒரு ஒப்பீனியன், ஒரு ஆளுடைய முடிவு, அது எல்லாமே சென்டென்ஸில் தான், ஸ்டேட்மெண்ட்டில் தான் வரும். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வர அதுக்கு எக்ஸாம்பிள், டக்ஸ் ஸ்விம் இன் வாட்டர், வாத்துகள் தண்ணீரில் நீந்தும். இது ஒரு தகவலை கொடுக்குது. அல்லது ஒரு ஆளுடைய ஒப்பீனியன்னா ஒரு எண்ணம், அல்லது அவருடைய அது ஒரு கருத்து. அந்த கருத்தை சொல்கிறது தான் அடுத்து ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பார்த்தோம்னா கொஸ்டின். When a sentence is a statement, it gives a fact or opinion and we end it with a full stop. அந்த ஸ்டேட்மெண்ட் எப்போதுமே ஒரு ஃபுல் ஸ்டாப்பில் தான் முடியும். அடுத்தது கொஸ்டின் என்ன, கேள்வி ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். எப்போதுமே ஒரு கேள்வி அடையாளம் இருக்கும், கொஸ்டின் மாதிரி இருக்கும். அப்போ கேள்வினா நம்ம ஏதோ ஒரு தகவலை கேட்கறதுக்காக நம்ம கொஸ்டின் கேட்கணும். When a sentence asks a question, we end it with a question mark. இப்போ ஒரு கொஸ்டினை முடிக்கும் போது கொஸ்டின் மார்க்கில் முடிக்கும். What do you want? உனக்கு என்ன தேவை? உனக்கு என்ன தேவைங்கிறத ஒரு கொஸ்டின் மார்க்கில் நினைச்சு நம்ம முடியும். ஸோ இதை காமனாக ஒரு கொஸ்டின், இந்த வாக்கியம் ஒரு கொஸ்டின் எடுத்தாலும் அதுக்கு காமனாக நம்ம நினைச்சோம் இன்ட்ராகேட்டிவ். அதுக்கு இன்ட்ராகேட்டிவ்னு சொல்லுவோம். அடுத்தது ரிக்வெஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கமெண்ட். ரிக்வெஸ்ட், ஒரு ஆண்ட தயவு பண்ணி ஒரு காரியத்தை கேட்குறது ரிக்வெஸ்ட். இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு இதை எப்படி செஞ்சு ஒரு தகவலை சொல்கிறது இன்ஸ்ட்ரக்ஷன். அதில் கமெண்ட், அங்கே போ, இங்கே வா, கதவை மூடு, கதவை தர, அது ஒரு கமெண்ட். இது ரிக்வெஸ்ட்னா நயந்து கேட்குறது, இது இம்பாரிட்டின்னு சொல்லுவோம். அந்த நயந்து, will you please give me your pen? அப்போ அந்த ப்ளீஸுங்கிற வார்த்தை ரிக்வெஸ்ட்டுக்கு உதாரணம். இன்ஸ்ட்ரக்ஷன், டோன்ட் டச் த ஒயர், ஒயரை தொடாத, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன். கமாண்ட் டேக் திஸ் ரோட். இதில் ஒரு எக்ஸாம்பிள், இந்த ரோட் வழியாக போ. அப்போ க்ளோஸ் த டோர், ஓப்பன் த டோர், சிட் டவுன். இதெல்லாம் இருக்குது ஒரு கமாண்ட். ஸோ அது எது வரும், இதில் ஃபுல் ஸ்டாப்பில் முடியும். When a sentence makes a request or gives an instruction or command, we end it with a full stop. இந்த full stop ல என்ன செய்யும்?
அடுத்த சர்ப்ரைஸ், ஒண்டர் ஆர் சம் ஸ்ட்ராங் எமோஷன். சர்ப்ரைஸ் ஆச்சரியம், ஒண்டர் ஒரு அது ஒரு ஆச்சரியம் தான். அடுத்த மாதிரி சம் ஸ்ட்ராங் எமோஷன், திடீர்னு ஒரு ஆள் இறந்துட்டாங்க, அப்போ அந்த செய்தியை கேட்கும்போது ஒரு ஸ்ட்ராங் எமோஷன் ஒரு ஃபீலிங் உண்டாகும், அதான் ஸ்ட்ராங் எமோஷன். இவ்வாறு ஹவு குட் திஸ் ஃப்ளவர்ஸ் ஸ்மெல், ஹவு குட் திஸ் ஃப்ளவர்ஸ் ஸ்மெல், இந்த ஃப்ளவர்கள் எவ்வளோ அழகாக மணக்குது அப்படின்னு சொல்லி இருந்துச்சு, எவ்வளோ நன்றாக மணக்குது அப்படின்னு சொல்லி இருந்துச்சுன்னா ஒரு ஆச்சரியம் இருந்துச்சு. அப்போது இதுக்கு வந்து எக்ஸ்க்ளமேட்டரின்னு சொல்லுவோம். இது ஒரு ஆச்சரியத்தை உண்டுது, அதனால இந்த ஆச்சரிய முடியுது. அப்போ கைண்ட்ஸ் ஆஃப் சென்டென்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா 4 வகையான சென்டென்ஸ் இருக்கு. ஒன்று ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று கொஸ்டின், அல்லது இன்ட்ராகேட்டிவ், இன்னொரு ரிக்வெஸ்ட், இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கமெண்ட், அது இம்பேரேட்டிவ் சொல்லுவோம். அடுத்த சர்ப்ரைஸ், ஒண்டர் ஆர் சம் ஸ்ட்ராங் எமோஷன், இது எக்ஸ்க்ளமேட்டரின்னு சொல்லுவோம். ஸ்டேட்மெண்ட்டும் இம்பேரேட்டிவ் ஃபுல் ஸ்டாப்ல முடியும். கொஸ்டின் மார்க், இன்ட்ராகேட்டிவ் வந்து ஒரு கொஸ்டின் மார்க்ல முடியும். எக்ஸ்க்ளமேட்டரி ஆச்சரியம் வந்து ஒரு ஆச்சரியத்துல முடியும். இப்போ யூஸ் கிராமர் வந்து பேஜ் நம்பர் 121ல இருக்கு. 121ல யூஸ் கிராமர்ல இருக்கு. அதில் ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போகிறேன், நீ பார்த்து அதில் கவனிச்சுக்க. டிக் த ரைட் ஆப்ஷன் டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். டிக் த ரைட் ஆப்ஷன் டு ஃபில் இன் த பிளாங்க்ஸ். டேஷ் a beautiful flower, டேஷ் a beautiful flower, அது வந்து ஒரு ஆச்சரியக்குரியது. ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். அப்போ இதில் வந்து 4 வார்த்தை இருக்குது. ஹவு, வாவ், வாட், புறா. இப்போ இதில் வந்து என்ன வார்த்தை வரும்னா வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர், வாட் அ பியூட்டிஃபுல் ஃப்ளவர். அடுத்த டேஷ் பிளே ஃபுட்பால், யூ கேன் யூ, have you, would you, அப்படின்னு கேட்டிருக்கு. இதில் ஒரு கொஸ்டின் மார்க் கேட்டிருக்கு. அப்போ இதில் என்ன வார்த்தை வரும்னா கேன் யூ பிளே ஃபுட்பால், கேன் யூ பிளே ஃபுட்பால். டேஷ் டிட் யூ கோ எஸ்டர்டே, இதுவும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. அப்போ கொஸ்டின் வேர்டு தான் வரும். விச், வேர், வாட், ஹூ. இதில் வந்து வேர் டிட் யூ கோ எஸ்டர்டே, நீ நேற்று எங்கே போனாங்கிற கொஸ்டின் இருக்கிறது. அடுத்த பார்த்தீங்கன்னா டேஷ் அஸ் கோ ஃபார் அ வாக், இது வந்து ஒரு ஒப்பீனியன் ஸ்டேட்மெண்ட்டில் வரக்கூடியது. ஒரு ஒப்பீனியன் கொடுக்குறோம். ஷேல், மே, லெட், கேன். அப்போ இதில் என்ன வரும்? லெட் அஸ் கோ ஃபார் அ வாக், லெட் அஸ் கோ ஃபார் அ வாக். அடுத்த பாரு டேஷ் லைக் டு பிளே ஹைட் அண்ட் சீக். இப்போ ஹி, ஷி, முத்து, ஐ, முத்து, 4 வார்த்தை இருக்குது. இப்போ ஷி, ஹி, ஷி, முத்து, இது தேர்ட் பர்சன் சிங்குலர் வருது. அப்போ வெறுப்பு கூட எஸ் வந்துருக்கணும். அங்கே லைக்ஸ் வந்துருக்கணும், லைக்ஸ் வரல. ஸோ இதில் ஐ லைக் டு பிளே ஹைட் அண்ட் சீக், ஐ லைக் டு பிளே ஹைட் அண்ட் சீக். அப்போ அதில் ஆன்சர் என்ன வரணும்? ஐ வரும். Then look at the punctuation of these sentences. Why are they punctuated differently? Discuss in class. One always felt like drawing close to him. One always felt like drawing close to him. இது ஒரு statement. அதனால இது full stop இருக்கு. But no one ever comes here. இங்கே ஒரு ஆச்சரியக்குரிய but no one ever comes here. யாரும் வர மாட்டாங்க. அது ஒரு ஆச்சரியம். அதனால் அங்கே ஆச்சரியக்குரிய இருக்கு. who's going to see them. அப்போ who's அங்கே கொஸ்டின் வார்த்தையில் ஆரம்பிச்சிருக்கிறனால கொஸ்டின் மார்க் இருக்கு. கம் ஹியர், அது ஒரு கமாண்ட் அண்ட் ரிக்வெஸ்ட். கம் ஹியர் கமாண்ட். ஸோ அது ஃபுல் ஸ்டாப். ஒர்க் இன் பர்ஸ் அண்ட் சே த சென்டென்சஸ் டு ஈச் அதர். Do you hear any differences in the way why it is spoken? Discuss and share with the class. Discuss the difference in the meaning of the sentences. This is a banyan tree. Is this a banyan tree? What a beautiful banyan tree. Look at this banyan tree. Oh, இதில் 4 இருக்குது. 4 வகையாக நம்ம உச்சரிக்கணும். This is a banyan tree. அது ஒரு தகவலை சொல்லுது. இந்த மரம் ஒரு banyan tree, ஒரு ஆலமரம் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்லுது. ஸோ அது ஸ்டேட்மெண்ட்டு
எந்த விதமான ஒரு உணர்ச்சி இல்லாமல் சும்மா சொல்லணும். திஸ் இஸ் அ பேனியன் ட்ரீ, அது ஒரு வர்ணனை கூடிய ஒரு வாக்கியம். அடுத்த ஒரு திஸ் அ பேனியன் ட்ரீ, அது ஒரு கொஸ்டின். அப்போ அந்த கொஸ்டினுக்கு தகுந்த மாதிரி இஸ் திஸ் அ பேனியன் ட்ரீ. அப்போ அந்த ட்ரீங்கிறத வந்து கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி உச்சரிக்கும். கொஸ்டின்ங்கிறத நமக்கு என்ன செய்யும், அவங்க இந்த வாக்கியத்தை நம்ம பார்க்காட்டாலும் அவங்க உச்சரிக்கிற வச்சு அந்த கொஸ்டின் நம்ம புரிஞ்சுக்கலாம். வாட் அ பியூட்டிஃபுல் பேனியன் ட்ரீ, ஒரு அழகான பேனியன் ட்ரீ இருக்குது, அதான் வாட் அ பியூட்டிஃபுல் பேனியன் ட்ரீ. அப்போது அந்த அதனோட உச்சரிப்பு வச்சு இது ஒரு ஆச்சரியமான ஒரு வாக்கியங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்த மாதிரி லுக் அட் திஸ் பேனியன் ட்ரீ. அப்போது லுக் அட் திஸ் பேனியன் ட்ரீ, அப்போ இந்த ட்ரீயை பாரு, அது ஒரு கமெண்ட். அப்போ அவங்க சொல்லுற ஒரு ஆள் சொல்லக்கூடிய ஒரு துணியில் வச்சு அது என்ன வாக்கியங்கிறத நம்ம நினைச்சிக்கலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்த நம்பர் read these sentences from the story carefully. Do they give comments or requests or make statements? Write C for comment and R for request and S for statement. இப்போ அந்த 10 வாக்கியம் கொடுத்துருக்கு. பேஜ் நம்பர் 122ல N. The tendril moved towards grandfather. இது ஒரு தகவலை கொடுக்குது. ஸோ அது ஒரு ஸ்டேட்மெண்ட். I want a roof over my head. இது ஒரு ஒப்பீனியன், அதனால் அது ஒரு ஸ்டேட்மெண்ட். அதில் ப்ளீஸ் டு நாட் கட் ட்ரீஸ், இது ஒரு ரிக்வஸ்ட். ப்ளீஸுங்கிற வார்த்தை வந்தாலே ரிக்வஸ்ட், ஸோ இது ஒரு ரிக்வஸ்ட். அதில் வி ஸ்பெண்ட் த ஹோல் டே பிளான்டிங் சாப்ளிங்ஸ், இது ஒரு தகவலை கொடுக்கும். ஸோ அது ஸ்டேட்மெண்ட். வில் யூ ப்ளீஸ் ரிமூவ் த ட்ரீஸ் க்ரோயிங் ஆன் த வால், இது ஒரு ரிக்வஸ்ட். வில் யூ ப்ளீஸ்ன்னு ப்ளீஸ்ன்னு வந்தாலே ரிக்வஸ்ட். இது கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால கொஸ்டின் இம்ப்ளாய்க்கு நினைச்சிடக்கூடாது. வில் யூ ப்ளீஸ்ங்கிறதுனால அது என்னது, ஒரே ரிக்வஸ்ட். த வாஸ் அ ஃபாரஸ்ட் ஆன் த ஐலண்ட், இது ஒரு தகவலை கொடுக்கு. ஸோ திஸ் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். அதில் கோ டு த ரிவர் பெட், இது ஒரு கமெண்ட், இது ஒரு கமெண்ட். அப்போ சி போடணும். அதாவது நான் சென்டென்ஸ்னால் கடைசியில் எஸ் போடணும், ரிக்வஸ்ட்னா ஆர் போடணும், கமெண்ட்னா சி போடணும். கோ டு த ரிவர் பெட், அது ஒரு கமெண்ட், அப்போ சி போடணும். த ஐலண்ட் வாஸ் அ கிரீன் பேரடைஸ், இது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஸோ எஸ் போடணும். க்ரோ மோர் ட்ரீஸ் டு ப்ரொடெக்ட் நேச்சர், இது ஒரு கமெண்ட். க்ரோ மோர் ட்ரீஸ் டு ப்ரொடெக்ட் நேச்சர், இது ஒரு கமெண்ட், அப்போ சி போடணும். கிராண்ட்ஃபாதர்ஸ் ட்ரீம் had come true, grandfather's dream had come true, இது ஒரு தகவலை கொடுக்கும். ஸோ இது ஸ்டேட்மெண்ட், எஸ் போடணும். அப்போ 1வது எஸ், 2வது எஸ், 3வது 6, 4வது எஸ், 5வது 6, 6வது எஸ், 7வது சி, 8வது எஸ், 9வது சி, 10வது ஸ்டேட்மெண்ட், அதனால் எஸ். நம்ம கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் பார்த்துருக்கோம், அவனுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் இதனுடைய விரிவாக்கத்தை